ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு 5 நிமிஷத்தில் உடுப்பி ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்கலாமா? இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். 3-4 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு புளியாங்கட்டை சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா இது கொஞ்சம் வதங்கி வர நேரத்தில் இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உடைத்த கடலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைடா 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை கூட சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையை வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அது ஆறி வரட்டும். அதுக்குள்ளேயே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு முதல்ல இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததில் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததில் இந்த கலவையெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுவோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு எந்த பதத்தில் உங்களுக்கு திக்காவோ தண்ணியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எல்லா சட்னியும் தாளிக்கிற மாதிரி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் இது கூடவே 2-3 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சோன்னா சூப்பரான 5 நிமிஷத்தில் இந்த உடுப்பி ஸ்டைல் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது போலே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.